The Puna's First Declaration of 1930 got a new appearance when the old fake Independence Day got vanishing after we got the actual independence when India became independent from the British rule. There was a lot of work to be done to save our country from becoming a hell. It was a time when people were fighting with each other for each and everything. The Independent Republic of India was officially born on 26 January. தாளாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாக உறுப்பினர்களுக்கும் முதல்வர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் பயிலும் மாணவர்களுக்கும் பயிற்றுவிக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அருமை பெற்றோர்களுக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை ஆள மக்களே மக்களுள் ஒருவரை தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர்த்துவதுதான் மக்களாட்சி, அதுதான் ஜனநாயகம், குடியரசு என விளக்கம் அளித்தார் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் அந்நியனை விரட்டி அன்னை தேசத்திற்கு விடுதலை வாங்கிய நாம் 1950 ஜனவரி 26இல் தான் குடியரசு நிறுவினோம். அன்று முதல் இன்று வரை உலகின் மிக பெரிய ஜனநாயக நாடாக திகழ்கிறது நம் இந்தியா. சுதந்திர தினத்தன்று கொடியேற்றும் பொழுது நம் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் சிந்திய கண்ணீரும் செந்நீரும் தான் நம் கண்களுக்கு தெரிகின்றன. ஆனால் குடியரசு தினத்தன்று கொடியேற்றும் பொழுது ஒரு நல்ல அரசை உருவாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு என்ற உணர்வையும், ஓட்டுச்சீட்டு வெறும் வாக்குச்சீட்டல்ல, அது கோடான கோடி மக்களின் வாழ்வாதாரம் என்ற எண்ணத்தையும் நமக்குள் உண்டாக்குகின்றது. சுருக்கமாக சொல்ல போனால் சுதந்திரம் என்பது அந்நிய அசுரனை அழித்த தீபாவளி திருநாள். குடியரசு என்பது உழைக்கின்ற மக்களின் உழைப்பை உயர்த்தி பிடிக்கும் பொங்கல் திருநாளாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடித்து குடியரசுக்கு வழிவகுத்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும், முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களையும், முதல் பிரதம மந்திரி स्वदेश का अभियान में